பாருங்க, இங்க பாருங்க. போயிட்டு வரியா? இந்த பக்கம் திருப்பி எந்த கேமரா வேணும் இவ்வளவு தொந்தரவு? நீங்களும் வாங்க. இல்லை கண்ணாடி போடு. சம்மதிக்கிறீர்களா? சொல்லுங்கம்மா. தலையாட்ட மாதிரி அடுத்து மணமகனுடைய தாயாட்டின் தகவலத்தில் கேட்கின்றேன். உங்கள் மகனாகிய ஜான் கிறிஸ்டோவருக்கு இஸ்ரேலுடைய மகள் ஆலிஸை உங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் சம்மதிக்கிறீர்களா? உங்களுக்கு மட்டும் கேட்டால் போதும். கடைசி என்ன சொன்னாங்க? பிள்ளையின் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்றார். இங்கே பிள்ளைகளையும் வாய்ப்பிறப்பை கேட்கணும். ரெண்டு இடத்துலையும் கேட்கணும். முதலாவது மணமன் ஜான் கிறிஸ்டோவர்கிட்ட கேட்குறேன். பாஸ்டர் இஸ்ரேல் அவருடைய மகளாகிய ஆலிஸை உனக்கு திருமணம் செய்ய வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ள நீ சம்மதிக்கிறாயா? ஆலிஸ் ஆகிய நீ பாஸ்டர் ஜான்சன் அவருடைய மகனாகிய ஜான் கிறிஸ்டோவர் அவர்களை உன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா? எல்லாருடைய முன்னிலையிலும் அவர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சம்மதத்தின் நிமித்தம் இதுதான் திருமண நிச்சயம். இதுதான் திருமண நிச்சயம். ஒரு திருமண நிச்சயத்துக்கு போயிருந்தேன். முன்னாள் நம்முடைய தலைமை பாஸ்டர் பாஸ்டர் தாமஸ் அவர்கள் இருக்கும்போது கடலூருக்குள்ள கன்வென்ஷன் முடிஞ்சு மறுநாள் காலையில் திங்கக்கிழமை அங்கே வர சொன்னாங்க. போனோம். மாப்பிள்ளையோடைய சொந்தக்காரங்க நாங்கள், பெண்ணுடைய தகப்பனார், தாயார், தங்கை எல்லாமே போயிருக்கோம். எல்லாம் வச்சு அவர் கேட்டார், உங்கள் மகளை அந்த மகனுக்கு கொடுக்கறதுக்கு சம்மதம் வேணாம் அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு ஆசியை வச்சு ஜபத்தை பண்ணார். ஜபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வீட்டிலேருந்தே கேக்கும் டீயும் எல்லோரும் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டே இருந்தோம். அப்புறம் மணமகன் வீட்டில் வந்து அவங்க மாமா மூத்தவர் வாழ வந்திருக்காங்க. கேட்டேன், இதுதான் திருமணம் நிச்சயமா? எப்படி பொருட்கள் ஒன்றுல உங்களுக்கு சொல்ல நிச்சயம் சொல்லுங்க. இதுதான் நிச்சயம். 2 பேரும் சரின்னு சொன்னாங்க. பரிசுத்தவான்கள் நடுவில் நான் இன்னும் ஜோம் பண்ணேன். கற்றுக்க தெரிவிச்சிருக்கிறோம். இதுக்கு மேலே என்ன எழுதுங்க. ஐயா வாங்கி மகன் கொடுங்க. நீ எடுத்து வாங்கி அப்போ வாங்கி அது
நல்லா இருக்கீங்களா? வீடியோ ஸ்டில் எடுக்க அருமையானவர்களே, திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதுக்குரிய ஒரு ஒப்பந்தம். அந்த திருமணத்துக்கு முன்பாக ஒப்பந்தம், நிச்சய ஒப்பந்தம். அப்படியானால் ஏறக்குறைய பாதி திருமணம் இதில் நிறைவேறுகிறது. எனவே இது ரொம்ப பயபக்தியோடும் தேவ பயத்தோடும் இதை நாம் செய்ய வேண்டும். வேதத்தின் ஒரு சில வசனங்களை வாசித்து கண்ண முடிப்பீங்க. இதை வச்சு கொஞ்சம் எடுக்கிறீங்களா? வீடியோ வீடியோ எடுத்தால் பாருங்க. இது ரெக்கார்டிங் பட்டன், இது போட்டால் இங்கே ரெக்கார்டிங்னு காட்டும். ஓ சரி. மற்றது அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த தானே? அது இல்லைன்னு நினைக்கிறேன். இதான் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா ஆச்சு. கொடுத்தாச்சு. இது யாருடைய இது? இதான் வந்துருக்கு. அவங்களுக்கு இல்லை. கவராஜ் நான் என்ன இங்கிருந்து வரல. எனக்கு கேமரா சின்னது, செட்டா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட பின்னாலவா? இது ஏன் நல்லா ಎಲ್ಲ ಕ್ಯಾಮರಾ ಫೋಟೋ ತಂದ್ರಣ ನಿಮ್ಮ ಕೊಡಲಿ பின்னாடி
இங்க பாருங்க இங்க பாருங்க. போயிட்டு வரியா? நீங்களும் வாங்க. சம்மதிக்கிறீர்களா? சொல்லுங்கம்மா, தலையாட்ட மாதிரி. அடுத்து மணமகனுடைய தாயாரத்தின் தகப்பனத்தினை கேட்கின்றேன். உங்கள் மகனாகிய ஜான் கிறிஸ்டோவருக்கு இஸ்ரேலுடைய மகள் ஆலிஸை உங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் சம்மதிக்கிறீர்களா? இவருக்கு மட்டும் கேட்டால் போதும். கடைசி என்ன சொன்னார்கள்? பிள்ளையின் வாய் பிறப்பை கேட்போம் என்றார். இங்கே பிள்ளைகளையும் வாய் பிறப்பை கேட்கணும், ரெண்டு இடத்துலையும் கேட்கணும். முதலாவது மணமன் ஜான் கிறிஸ்டோவர்கிட்ட கேட்கிறேன். பாஸ்டர் இஸ்ரேல் அவருடைய மகளாகிய ஆலிஸை உனக்கு திருமணம் செய்ய வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ள நீ சம்மதிக்கிறாயா? ஆலிஸ் ஆகிய நீ பாஸ்டர் ஜான்சன் அவருடைய மகனாகிய ஜான் கிறிஸ்டோ அவர்களை அவருடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா? எல்லாருடைய முன்னிலையிலும் அவர் சொல்லியிருக்கிறார்கள், இந்த சம்மதத்தின் நிமித்தம் இதுதான் திருமண நிச்சயம். இதுதான் திருமண நிச்சயம். ஒரு திருமண நிச்சயத்துக்கு போயிருந்தேன். முன்னாள் நம்முடைய தலைமை பாஸ்டர் பாஸ்டர் தாமஸ் அவர்கள் இருக்கும்போது கிளம்புறதுக்குள்ள கன்வென்ஷன் முடிஞ்சு மறுநாள் காலையில் திங்கக்கிழமை அங்கே வர சொன்னாங்க. போனோம். மாப்பிள்ளையுடைய சொந்தக்காரங்க 4 பேர், பெண்ணுடைய தகப்பனார், தாயார், தங்கை எல்லாமே போயிருக்கோம். எல்லாம் வச்சு அவர் கேட்டார், உங்கள் மகளை இந்த மகனுக்கு கொடுக்கறதுக்கு சம்மதம் தானா அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு ஆசியை வச்சு ஜெபம் பண்ணார். ஜெபத்தை பண்ணார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வீட்டிலேருந்தே கேக்கும் டீயும் எல்லாரும் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டே இருந்தோம். அப்புறம் மணமகன் வீட்டில் வந்து அவங்க மாமா மூத்தர் வாழ வந்தாங்க. கேட்டேன், இதுதான் திருமண நிச்சயமா? எப்படி பொறுப்பிடணும் ஒன்றுல ஒன்றுல நிச்சயம் சொல்லுவாங்க. இதுதான் நிச்சயம். 2 பேரும் சரின்னு சொன்னாங்க. கிறிஸ்தவான்கள் நடுவில் நான் இன்னும் ஜெபம் பண்ணேன். கற்றுக்க தெரிவிச்சிருக்கிறோம். இதுக்கு மேலே என்ன அலியக்கா கண்ணை முடிக்குங்க. இதை வச்சு கொஞ்சம் எடுக்கிறீங்களா? வீடியோ இந்தாத வீடியோ அங்கே இருக்கா பாருங்க. இது ரெக்கார்டிங் பட்டன், இது போட்டால் இங்கே ரெக்கார்டிங்னு காட்டும். சரி, பட் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த தானே? அது இல்லைன்னு நினைக்கிறேன். இதா அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கையில் நல்லா ஆச்சு. இங்க பாருங்க இங்க பாருங்க. போயிட்டு வரியா? இந்த பக்கம் திருப்பி எந்த கேமரா வேணும் இவ்வளவு தொந்தரவு? நீங்களும் வாங்க. இல்லை சம்மதிக்கிறீர்களா? சொல்லுங்கம்மா, தலையாட்ட மாதிரி.